அனைவருக்கும் வணக்கம். சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து டாக்டர் பூவேந்தர். இப்போ இந்த வீடியோ எதை பற்றினா, இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு கொரோனா வேரியண்ட், அதாவது JN1. அந்த வேரியண்ட்டை வந்து WHO வந்து ஸ்டாண்ட் அலோன் வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. ஸ்டாண்ட் அலோன் வேரியண்ட் அப்படின்னு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு எந்த மாதிரி தாக்குதல் தரும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். ஸ்டாண்ட் அலோன் வேரியன்ட்றது இந்த வைரஸ் வந்து தனியாக உருமாறி ஒரு நோய் தொற்றை ஏற்படுத்துகிற அளவுக்கு இது மியூட்டேட் ஆகி வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நோய் வந்து ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ரொம்ப வேகமாக பரவும், ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகி 10 நிமிஷம் கூட அவருக்கும் இந்த நோய் தொற்று வந்துடும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த JN1 வேரியண்ட்ங்கிறது முன்னாடி இருந்த ஒமிக்ரான் வேரியண்ட் XBB.1 அதோடைய கொள்ளு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த XBB வேரியண்ட் வந்து 30 டைம்ஸ், கிட்டத்தட்ட 30 முறை மியூட்டேட் ஆகி ஒரு தனியாக ஒரு நோய் உருவாக்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த XBB வேரியண்ட் JN1 வேரியண்டோட இந்த கொரோனா நின்றுமா அப்படின்னு கேட்டால் அது நிற்காது. இந்த வேரியண்ட் உருமாறிட்டே இருக்கும். அடுத்த ஒரு 2 மாதத்தை வச்சு நான் வேறு வீடியோ கூட பேசலாம். இந்த கொரோனாங்கிறது ஒரு இப்போதைக்கு முடிகிற ஒரு விஷயம் இல்லை. பட் இது எப்படி சமாளிக்கிறது, இந்த JN1 வேரியண்ட்டுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த JN1 வேரியண்ட்டுக்கான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சாதாரண ஃப்ளூ மாதிரி, அதாவது மூக்கில் வலிகிறது, காய்ச்சல், உடம்பு வலி, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குழப்பம்தான், டாக்டருக்குமே ரொம்ப சேலஞ்ச் தான். இது வந்து கொரோனாவா, இல்லை RSV ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸா, இல்லை சாதாரண ஃப்ளூவா, இல்லை பன்றி காய்ச்சல் மாதிரியான சிம்டமா அப்படிங்கிறது ஒரு குழப்பமும் நீடிக்க தான் செய்யும். இப்போ இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி கொரோனா நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சிம்டம் பார்த்தீங்கன்னா, இந்த JN1 வேரியண்டோட சிம்டம் வந்து தொண்டையில் வந்து வலி, தொண்டை கரகரப்பு, தொண்டையில் சளி சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், நெஞ்சில் சளி இருக்கும், ஃபீவர் டெவலப் ஆகும். ஃபீவர் இருக்கிறதுன்றது வெளியேந்து தொட்டால் தெரியாது, ஓரல் டெம்பரேச்சர் பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ ஃபீவர் இருக்குது. 104-105 டிகிரி ஓரல் டெம்பரேச்சர் காட்டினாலும் வெளியே ஹீட்டு தெரியறது இல்லை. அதான் யூனிக்கான ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்குது. இந்த ஃபீவரோட சேர்த்து குளிர் இருக்குது. இந்த நபர் வந்து ஃபேன் போட விரும்ப மாட்டாங்க, குளிருது ஃபேன் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. உடம்பு வலி, அதீத உடம்பு வலி இருக்கும். ஒரு சிலருக்கு லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்குது, ஸ்மெல் டேஸ்ட்டு தெரியறது இல்லை. இது ஏற்கனவே நம்ம வந்து ஒமிக்ரான் வேரியண்டோடைய பார்த்துருக்கோம், டெல்டா வேரியண்ட்டுமே இருந்துச்சு. அதே மாதிரி மூச்சு திணறல் ஆரம்பிச்சதுன்னா நம்ம சுதாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதோட சேர்த்து ஒரு சிலருக்கு மட்டும் டயரியா இருக்குது, பேதியா இருக்குது. ஸோ ஃபீவர், டயரியா பேதியோட ஃபீவர், லாஸ் ஆஃப் ஸ்மெல் டேஸ்டோட ஃபீவர், மூச்சு திணறலோட ஃபீவர், குளிர் காய்ச்சல், ஃபேன் போட முடியல அப்படின்னா நம்ம JN1 வேரியண்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். நீங்கள் டோலோ 650 வழக்கமான டோலோ 650 பேராசிட்டமால் ஏதாவது போட்டு ஃபீவர் குறைச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஃபீவர் போயிடும், இருமல் டெவலப் ஆகும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அதீத உடல் சோர்வு இருக்கும், உங்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாது, அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்படின்னாலும் நம்ம JN1 வேரியண்டாக இருக்கலாம்ன்றது சுதாரிச்சுக்கணும். இதுக்கு பிளட் டெஸ்ட்ல என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஒமிக்ரான் வேரியண்ட் சொன்ன மாதிரி சி ரியாக்டிவ் புரோட்டீன்றது அதிகமாக இருக்கு, CRP அப்படின்னு சொல்லுவோம். அதோட சேர்த்து ஒரு சிலருக்கு பிளேட்லெட் குறையுது. பிளேட்லெட் வந்து ஒரு 80,000 90,000 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பெரிய இம்பாக்ட் இருக்கானா? இல்லை, அதனால பெரிய இம்பாக்ட் எதுவும் இல்லை. ஸோ இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, வழக்கம் போல மாஸ்க் போடுறது, கை கழுவுறது, இதெல்லாம் வந்து WHO-வும் மற்ற அரசாங்கமும் சொன்னாலும் நம்ம வந்து சுய ஒழுக்கம்ன்றது இந்த விஷயத்துல வரணும். அதாவது இப்போ நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ், நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளே வந்து தனிமைப்படுத்திக்கிறது தான் முதல்ல வந்து சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம். என்னதான் ஸ்கூல் பிள்ளைங்க எக்ஸாம் இருக்குனாலும் ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூலில் வந்து பிரின்சிபலுக்கும் கரஸ்பாண்டண்ட்டுக்கும் இதை தெரியப்படுத்தி ஒரு ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கட்டாயம் எவ்வளோ பெரிய மீட்டிங் இருந்தாலும் சரி அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு தனிமையில் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் மீட்டிங் போனீங்கன்னா அந்த மீட்டிங்கில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் இலவசமாக இந்த JN1 வேரியண்ட்டை கொடுத்துட்டு வர அளவுக்கு அதீதமாக ஸ்ப்ரெட் ஆகிற தன்மை இருக்குது. அதனால
இந்த கொரோனா வந்து ஒவ்வொரு 6 மாதம் ஒரு முறை, வருஷம் ஒரு முறை, ஒரு 3 மாதம் ஒரு முறை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேரியண்ட் வரும்போது, ஏன்னா இது ஸ்ட்ராங்கான வேரியண்ட் தான், ஏன்னா கிட்டத்தட்ட 41 கண்ட்ரியில் இருக்குது. நிறையா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பல நாடுகளில் வந்து பல ஸ்டேட்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பீகாரில் தான் ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க, இப்போ அடுத்தடுத்த ஸ்டேட்டில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம எப்படி இதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஸோ நம்முடைய கடமை என்ன இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷனில்? ஆனால் பயப்படணுமான்னு கேட்டால் பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா டெத்துங்கிறது ரொம்ப ரேர் அக்கரன்ஸ். 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாகுது. ஸோ 65 வயசு மேலே இருக்கிறவங்க இந்த ட்ராவலிங்கு, பப்ளிக் பிளேஸ் போகிறது, மால் போகிறது, தேட்டரில் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் சொன்ன சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் மாறுபடும். இது வந்து சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜேஎன் வேரியண்டால் வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து ஒருத்தருக்கு மாறுபடும். அது எப்படி டிட்டர்மின் ஆகுது அப்படின்னா, ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து டிட்டர்மின் ஆகுது. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நின்றும், லங்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் பரவாது. ஒருத்தருக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப மோசமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டா வேவ்ல எப்படி கோவிட் நிமோனியா அப்படின்னு வந்துச்சோ அதேமாரி நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த தருணத்தில் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக வச்சுக்கணுன்றத சிடிசி அறிவுறுத்துது. எப்படி நலமாக வச்சுக்கிறது அப்படின்னா, விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ், அதாவது கொய்யா, பப்பாளி, நெல்லிக்காய், லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஜேஎன் வேரியண்ட்டில் ஹோமியோபதி மருந்துடைய பங்கு என்ன? ஏற்கனவே ஹோமியோபதி மருந்துனால பயன்பெற்றவங்க நல்லாவே தெரியும். ஹோமியோபதி மருந்து நோய் தடுப்பு மருந்தாகவும், நோய் எதிர்ப்பாற்றலை வளர்க்கும் மருந்தாகவும், குணமளிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்பட்டுருக்குன்னு ஹோமியோபதி மருந்து சாப்பிட்ட எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் JN1 வேரியண்ட்டுக்கும் நம்மக்கிட்ட நோய் எதிர்ப்பை வலுப்படுத்துறதுக்கான மருந்தும் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரைத்த மாதிரி அர்சனிகம் ஆல்பம் 30 இந்த வேரியண்ட்டுக்குமே நோய் எதிர்ப்பு மருந்தாக இருக்கலாம். அதோடு சேர்த்து உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நோய் எதிர்ப்பு மருந்து தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மூலியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கலாம். நோய் ஃபீவரோட வந்தீங்க, ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த JN1 வேரியண்ட்டை வந்து 2 டேஸில் நம்மளால் கம்ப்ளீட்டாக குணமாக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வழக்கம் போல் டோலோ, 650, குரோசின், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதையும் சரி பண்ணலாம். பட் உங்களுக்கும் கஷ்டம், ஹோமியோபதி டாக்டருக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த ரெக்கவரி டைமிங்கிறது 2 டேஸுங்கிறது வந்து 1 வீக்ஸ் 2 வீக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஹோமியோபதி மருத்துவ முறையில் இந்த JN1 வேரியண்ட்டுக்கும் மருந்து இருக்குங்கிறத இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளுடைய சமூக பார்வையோட இந்த கொரோனாவிலிருந்து வெளியே வரலாம். நன்றி, வணக்கம்.